ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய ஒரு 2 ஷார்ட்டர். ஓகேவா? இது நேம் வந்துட்டு ஹீ ரீட் மை டைரி. ஓகேவா? அரேஞ்ச் மேரேஜ். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இது ஜீக்கு கூட தான். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, டே அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஞாபகத்தில் சொல்கிறாங்க. டே வீட்டில் தாண்டா இருக்குது, நான் கிளம்பிட்டு இருக்காங்க பாரு, அந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த செஞ்சு ஃபைல் எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. அச்சோ, ஜிமின் வேறு நேற்று நைட்டு தான் ஊருக்கு கிளம்புனா, எங்கே வச்சான் ஃபைலை தெரியல, அவன்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அவர் தேடிட்டு இருக்காங்க. கடவுளே எங்கே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஜிமினுக்கு வேறு ஃபோன் போக மாட்டேங்குது. அது ஒரு வில்லேஜ், அங்கே போனால் ஃபோனே ரீச் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டே இருக்காங்க. எங்கே போயிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே போட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துக்கும். அப்படியே அந்த வார்ட்ரோப் எல்லாம் தள்ளிட்டே இருக்காங்க. எங்கே போச்சு ஃபைலை சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டே இருக்காங்க. ப்ளூ கலர் ஃபைல் ஆச்சு, எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஒரு பரபரப்பாக தேடிட்டு இருக்காங்க. வேறு யாரும் நம்ம ஜங்க் தான். ஓகேவா? ஜங்க் ஒரு பெரிய சிஇஓடா. ஓகேவா? நம்பர் 1 சிஇஓ. அந்த கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா ஹேங் லைன் எல்லாமே அதில் இருப்பாங்க. ஓகேவா? ஜிமினை தவிர மற்ற எல்லாரும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. டே ஃபைல் எடுத்துகிட்டே இல்லை சொல்கிறாங்க. டே ஜிமின் எங்கே வச்சாலும் தெரியலடா சொல்கிறாங்க. அது எதுக்கு அவன்கிட்ட கொடுத்தா சொல்கிறாங்க. இல்லை எப்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபைலாக அவன்கிட்ட கொடுப்பேன். மார்னிங் எப்பவுமே ஆஃபீஸ் பேக்கில் எடுத்து வைப்பானா, நேற்று நைட்டு ஊருக்கு போயிட்டானா, இன்றைக்கி எங்கே ஃபைல் வச்சாலும் தெரியலடா சொல்கிறாங்க. தேடி பாடுறா சொல்கிறாங்க. தேடிட்டே இருக்கேன்டா சொல்லிட்டு இப்போ தேடி இருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே போணுச்சு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. இப்போது நம்ம ஜம்க்கு அந்த மேலே வரைக்கும் ஹேண்ட் வச்சு தேடி பார்க்குறாங்க. இந்த இடத்துல வைப்பான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்ம ஜிம்மோட ட்ரெஸ் மட்டுமே ஒரு செக்ஷனை தனியாக இருக்கும். அதை கொஞ்சமாக லைட்டாக ஹேண்ட் வச்சு தள்ளிட்டாரு. இப்போது அதில் ஒரு டைரி ஒன்று கீழே விழுது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி கீழே குனியும் போது அது பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டேபிள்லேயே வந்துட்டு அந்த ஃபைல் வந்துருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு அந்த பக்கம் டைரி கீழே விழுது. மேலே இருந்து பக்கத்தில் பார்த்தா அதே சைடில் தான் அந்த ஃபைல் இருக்குது. இங்கே இருக்கா ஃபைலு கடவுளே சொல்லிட்டு இப்போ அவர் ஃபைல் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே இருந்துருக்கு. நான் பாரு எல்லாத்தையும் மொத்தமாக கழிச்சு போட்டேன். நல்ல வேலை ஜிம்மின் இல்லை இருந்தால் என்ன சொல்லியிருப்பான் என்ன எதுவுமே சொல்லவே மாட்டானே சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் சரி, நான் எவ்வளோ தான் கழிச்சு போட்டாலும் மொத்தமாக அழகாக அரேஞ்ச் பண்ணிடுவான். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு டைம் கூட கோவப்பட்டதே இல்லை. ஏன்னு தெரியல, எப்படி ஜிம்மின் மட்டும் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது. ஒரு டைம் கூட ஜிமினின்ட்டு ஒரு டைம் கூட கோவப்பட்டது இல்லை, சண்டை போட்டதே இல்லை. இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க கேட்டதே இல்லை. இப்படி ஒரு ஒய்ஃப் எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு வந்து கார்டு கிஃப்டட் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. நான் நினச்சிக்கிட்டே அந்த ப்ளூ ஃபைல் எடுக்கிறாங்க. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. இது வரை விழுந்துச்சே சொல்லிட்டு இப்போ ஜம்ப் எடுக்கிறாங்க. அந்த ஃபைல் இப்போ வந்து அந்த டைரி கீழே வந்துருக்குண்டா. அந்த டைரி எடுக்கிறாங்க. எடுக்கும்போதே அது ஒரு பிக்சர் கீழே விழுந்துருது. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. என்னது பிக்சரை சொல்லிட்டு இப்போ ஜம்ப் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு கீழே வந்து பிக்சர் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த பிக்சர் டர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா அது இப்படி குப்புற விழுந்திருக்கும். சன்ட்டு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு பர்சன் பிக்சர் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜம்க்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சேகன் அப்படி பார்க்குறாங்க. சேகனோட பிக் அப்படி இந்த டைரியில் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ அந்த டைரியை பார்க்குறாங்க. இது என்ன டைரி சொல்லிட்டு இப்போ ஜங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு பேஜில் பார்க்குறப்ப ஜங்கோட ஹார்ட் எப்படி ப்ரோக் ஆகிடுது. ரொம்ப மில்லியன் பீஸாக ப்ரோக் ஆகிட்டு. ஏன்னா அவர் பார்க்குற ஒரு விஷயம் அப்படி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அப்படியே 2 பேரோட பிக் இருக்குது. அதில் ஒரு பர்சனை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்சர் தான் அதில் இருக்குது. அதை பார்க்குறப்ப ஏற்றுக்க முடியல. ஜெமின் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜெமின் சேகன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சேகனோட கிளாஸ்மேட்டு தானே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியலையே சேகன் பிக் எப்படி இதில் வந்துச்சு சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. ஜெமின் எப்படி சேகன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுன் பார்க்குறாங்க. அவருக்கு புரியவே இல்லை. ஜெமின் தன்னை தானே லவ் பண்ணா, என்ன லவ் பண்ணானே ஜெமின், நானும் ஜெமின் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லிட்டு ஜவுன் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேஜில் கிஸ் இருக்குது. அப்படியே கிஸ் பண்ணுற பிக்சர் இருக்குது. செகண்ட் பேஜ் எடுக்கிறாங்க. அதில் சேகன் லவ் ஜிமின் அப்படி போட்டிருக்கு. ஜிமின் லவ் சேகன் சொல்லிட்டு 2 பேரையுமே மாற்றி எழுதிட்டு ஹார்ட்டினோட கனெக்டட் ஆகிருக்கு. ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. புரியலையே சொல்லிட்டு அவர் அப்படி பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவ்வளோ ஷிவர் ஆகுது ஹேண்ட்லாம். ஏன்னா அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு நம்ம ஜிமினை. அந்தளவுக்கு ட்ரூவாக ரொம்ப ஹானஸ்ட்டாக லவ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அவர் பார்க்குறாரு. புரியல எனக்கு என்னது சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அந்த இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு மை சைல்டுஹுட் லவ் அப்படி போட்டிருக்கு. நம்ம ஜங்க் அவ்வளோதான் அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. சைல்டுஹுட் லவ் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மை சைல்டுஹுட் லவ், மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மை எவ்ரி திங் சொல்லிட்டு மை கம்ஃபர்ட் ஜோன், மை யூனிக் சொல்லிட்டு எவ்வளவோ நிறைய வேர்ட்ஸு நம்ம லவ் சம்மந்தப்பட்ட எல்லா வேர்ட்ஸுமே அதில் இருக்குது. அதை பார்க்குறப்ப ஜங்கோட ஹார்ட் அப்படியே பிரேக் ஆகிட்டே இருக்குது. அகைனாக அது ஏற்கனவே உடஞ்சி போயிட்டு அகைனாகன்னு பார்க்குற அவரும் நம்ப முடியல. நான் மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது. 4 yearsல பேபி இருக்குது. லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜங்குக்கு ஜிமினுக்கு ஒரு சின்ன சண்டை கூட வந்ததே இல்லை. சண்டை கோவம் எதுவுமே வந்ததில்லை. ஜிமின் ஜங்கு கிட்ட எதுவும் கேட்டதே கிடையாது. எதுக்குமே வந்துட்டு ஒரு சின்னதாக கூட ஹார்ட் பண்ணதே கிடையாது. எப்போவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. இது வரைக்கும் அவருக்கு எதிராக ஒரு என்ன சின்ன கஷ்டமான கூட வந்ததே இல்லை. எல்லாருமே ஜங்கு பார்த்து கண்டு வைப்பாங்க. உனக்கு வந்து கிடச்சிருக்கலாம் ஒய்ஃப் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, நீ லக்கியஸ்ட் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அது இந்த பெஸ்ட் பேர் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால்
இப்போது இந்த டைரியை பார்க்குறப்போ ஜவுக்கால தாங்கிக்க முடியல. இப்போது நம்ம ஜிம்மியில் ஜவுக்கு அந்த டைரி ஒரு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ மை டியர் சேகன் அப்படி சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது ஜவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் ஜவுக்கிட்ட லவ் யூன்ற வார்த்தை சொன்னதே கிடையாது. இந்த 5 வருஷத்தில் நம்ம ஜவுக்கு எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்னதே கிடையாது. அதனாலே ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம லவ் பண்ணுறப்ப கன்ஃபர்ஸ் பண்ணாதனால அப்படி பண்ணிட்டானோ, நம்ம டேரெக்டாக மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்துட்டோம் அவங்க ஃபேமிலியில், அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி சொல்லாமல் இருப்பான் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு கூட விட்டுருப்பாரு. லவ்ன்ற சொன்னாதானா மனசு இருந்தால் போதாதான் சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுருப்பாரு. இன்றைக்கி தான் பார்க்குறாங்க ஜிம்மோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஐ லவ் யூ சேகன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது ஜவுக்கால ஏற்றுக்க முடியல, என்ன நடக்க சொல்லிட்டு. நீ லவ் பண்ணியா ஜிமின் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் டேட்டு போட்டிருக்கு. அதை கன்ஃபர்ஸ் பண்ண இயர் பார்த்தா நம்ம ஜிமின் ஃபஸ்ட் இயர் படித்தா ஒரு வேலண்டைன்ஸ் டே தான் அது போட்டிருக்கு. நீங்கள் என்கிட்ட லவ் சொன்ன டே, என்னால் மறக்க முடியாத டே, என்னோட லைஃப்பில் ஒரு டே, இந்த பெஸ்ட் டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டெல்லாம் ஜவுக்கு அப்படியே ஒவ்வொன்றா போட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு பேஜர் போட்டும்போது அவருக்கு முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ஃபோன் வந்துட்டே இருக்காங்க. நாங்கள் இப்போ ஜவுக்கு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் டைரி அப்படியே ஆஃபீஸ் பேக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே டேஸ்ட்லாம் இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாரு. காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு, உடஞ்சி போய் தான் போயிட்டுருக்காரு. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு ஆஃபீஸில். இப்போ ஃபைல் எடுத்து உள்ள வராங்க. ஜவுக்கோட ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜவுக்கா ஹாரி ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன். இந்த ஃபைல் சொல்கிறாங்க. வாடா நீ தானே வரணும் சொல்கிறாங்க. இல்லை வர சொல்கிறாங்க. வா நீயும் மீட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பெரிய மீட்டிங் அது. ஏன்னா இது ரொம்ப பெரிய குரூப்பில் ஓகேவா, ஜோன் அண்ட் கிம் எல்லாமே சேர்ந்த ஒரு குரூப். அது ரொம்ப பெரிய குரூப். அதனால் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அது. அந்த ஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ எல்லாருமே அவங்களுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ஜுனு, அதுக்கப்புறம் ஜின், அதுக்கப்புறம் ஸ்டூகா, ஜேஹோப்பு, காய், அதுக்கப்புறம் பட்டே, அதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டு டன் தான் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கா ஷேக் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு எழுந்திருக்காங்க. ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அவர் இருந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே மனசு உள்ளதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாக பண்ணிட்டு அப்படியே மீட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. முடியல. அப்படியே எப்படியே கஷ்டப்பட்டு மீட்டிங் முடிச்சுட்டு சாரி காய் சொல்ல வந்துட்டாங்க. இப்போ என்னன்னு பார்க்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்க. என்னாச்சு மிஸ்டர் ஜோன் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அதான் சொல்லுவோம். அப்படியா ஓகே சொல்லிட்டு அவங்களும் மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு தேங்க்யூ சார் சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சின்ன நம்ம ஜங்குக்கிட்டே காயும் சட்டையும் பார்க்குறாங்க. டே என்னாச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. தெரியல ஹேங் சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு ஒருவேளை ஜிம்மின் நேற்று ஊருக்கு போயிட்டான்னு சொன்னேன், அதனால் வருத்தப்படுறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃப் ஊருக்கு போனதுக்கு அப்படி கோவப்படுறது சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் ஒய்ஃப் ஊருக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லி ஜெகோ பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. ஹோப்பி சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கும் உனக்கு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம காய் தாண்டி ஃபன் பண்ணாங்க. ஹோபி சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கடா உனக்கு சொல்லிட்டு அவர் பார்த்து போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா அப்படியே ரூமுக்கு கேபினில் போயிடுறாரு. கேபினில் போயிட்டு நீண்ட பண்ணி ரொம்ப அழகாரு. இந்த பக்கம் சின்ன வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜங்கு ரொம்ப அழகாங்க. எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் அவ்வளோ என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜங்கு ஆறு ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் சின்ன ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. டே என்னாச்சு உனக்கு ஜங்குக்கு பாரு ஜங்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்கு தான் சின்ன ஹக் பண்ணிட்டு ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஹேங் அது சொல்கிறாங்க. சொல்லுடா ஏன் அழகா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லா ஹேங்கும் ரூமில் இருக்காங்க. காய் டோர் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பின்னாடி நின்றுருக்காங்க. இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க. ஜங்குக்கு பாரு என்னாச்சுமா கேட்குறாங்க. ஹேங் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் என்னாச்சு. ஜிமின் ஊருக்கு போனதான் அழகு. அங்கே பாரு உன் லவ்லி ஒய்ஃப் வந்துருவான் ஓகேவா, ஒரு 10 days வெயிட் பண்ண மாட்டியா, அவன் என்ன அவங்க ஆன்டி குழம்பு சந்தன போயிருக்கான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் லவ் பண்ணவே இல்லை. ஹேங் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிற, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிருக்கீங்க, அது உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டு கப்பலே இல்லை, நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி இந்த டைரி எடுத்து நம்ம சின்ன கொடுக்குறாங்க. அந்த டைரி எடுத்து இப்போ ஆஃபீஸ் பேக்கில் அப்படி கொடுக்குறாங்க. சின்னக்கு போய் என்னடா சொல்லி கேட்குறாங்க. நீங்களே பாருங்களா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன ஓப்பன் பண்ணிட்டாரு. சின்ன ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பயங்கர ஷாக்கு. டைரி கீழே போட்டுறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் இப்போ வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. தான் காய் பார்க்குறாங்க. இது என்ன அப்படி கேட்குறாங்க. இது நம்ம கிளாஸ்மேட் சேகன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சேகன் ஜெமினி எப்படி அப்படி கேட்குறாங்க. தெரியலடா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ரொம்ப அழகாங்க. அவன் என்ன லவ் பண்ணவே இல்லை. ஹேங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னுக்கு நீ தானே சொன்னேன், நீங்களாம் சொன்னீங்களே அவனை லவ் பண்ணுறான், உடனே பார்த்துட்டு இருப்பான், எப்போதுமே அவங்க கிளாஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நீங்கள் சொல்லி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் எனக்கு தப்பாக புரிஞ்சுட்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னுக்கு எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது சொல்கிறாங்க. நான் எங்கேயும் தப்பு பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இல்லைடா அப்படி இருக்காதா சொல்கிறாங்க. நீயே சொல்லு காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்ன நடக்குது எனக்கு புரியலையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் லவ் பண்ணிட்டு உன்னதுடா நம்ம கிளாஸ்க்கு வருது, அவன் ஒன்றை பார்க்க தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். டே யோன்ஜன் ஜிமினுங்க நம்ம கிளாஸ்க்கு வருவாங்க, அப்போ அவனுக்கு உன்னதண்டா பார்த்தா உனக்கு பிடிக்குன்னு சொன்னானே சொல்லிட்டு நம்ம
காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, என்னை பிடிக்குன்னு சொன்னேன், என்னென்ன பிடிக்குன்னு சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன் டைம் நான் கேட்டேன் எங்கள் குரூப்லேயே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னால் ஜங்குக் சீனியர் தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி சொன்னானே சொல்கிறாங்க. அவன் எனக்கு பிடிக்குன்னு தான் சொன்னா, அதை தாண்டி லவ் பண்ணுறேன்னு சொன்னடா காய் சொல்லி கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க, இல்லை லவ் பண்ணுன்னு சொல்லடா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், மற்றபடி எதுவும் சொல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, ஏண்டா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நீங்கள் இவ்வளோ டேஸ் 5 வருஷமாக இருக்கீங்கடா, ஒன்றா இருக்கீங்க, மேபி இருக்கா, என்னடா பேசுகிறேன் எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க தான் ரொம்ப அழறாங்க. இல்லை இது வரைக்கும் ஜிமின்ட்டா சொல்கிறாங்க, ஜிமின்ட்டா சொல்கிறாங்க, லவ்னு சொன்னதே இல்லை சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, என்னடா சொல்கிறேன்ட்டு, இது வரைக்கும் என்ன லவ்னு சொன்னதே இல்லைடா, அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, ஏன் அவன் ஏன் அது சொல்லாமல் இருக்குது, என்ன மீனிங்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் நினச்ச ஒரு ஷையாக இருக்கான், ஒரு லவ் சொல்கிறதுக்கு அவன் விருப்பம் இல்லையா, ஒரு நம்ம வந்துட்டு காலேஜ் டைமில் நம்ம அவனை கண்டுக்காம இருந்தாலும் அப்படி எடுத்துட்டானோ சொல்லிட்டு நான் அப்படி நினச்சேன். லவ் பண்ணுறப்போ அப்போ நம்ம அவனை முன்னாடி சுற்ற விட்டுட்டோம், அதுக்காக தான் அவன் சொல்லாமல் இருக்கான்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, 1 வருஷமோ 2 வருஷம்னா பரவாயில்ல, 5 வருஷமா அப்படி லவ் சொல்லாமல் இருப்பாங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நீ இவ்வளோ நல்லா பார்த்துக்கும் போது சொல்கிறாங்க. சரி இப்போது எனக்கு புரியல, இப்போ அவன் வந்துட்டு இந்த பிக்சர் அவனுக்கு எப்படி கிடச்சி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் தான் இந்த டைரி மார்னிங் நான் அதுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபைலில் தேடிட்டாங்க எங்க அப்போ ஜிம்மோட ட்ரெஸ்ஸில் தான் தெரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இப்போ சின்ன ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் அந்த டைரி எப்போ கடைசியாக எழுதுனா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. டே இங்கே பாரு, இது அவன் வந்து 3rd இயர் படிச்சிருப்போ எழுதிருக்காண்டா, அந்த டைரி வந்துட்டு எழுதி ரொம்ப வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. ஆனால் வேற ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, லவ் பண்ணது என்ன இல்லை, நான் தான் என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. அவன் இது வரைக்கும் ஹாப்பியாக இருந்து பார்த்தது இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு, எப்போவுமே ஒரே மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இருப்பான், ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரியே தான் இருப்பான் அப்படி தான் நினச்சிட்டா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கும்போது அவன் ரொம்ப துட்டுன்னு ஜாமியாக தானே இருப்பான், ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் அப்படி இல்லையே சொல்லிட்டு ஜாம் சொல்கிறாங்க. இல்லைடா சில பேர் மேரேஜுக்கு அப்புறம் மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அது ரீசன் இல்லை, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையான ரீசன் அவன் பாய் ஃப்ரெண்டை இழந்திருக்கான், அதான் ரீசன் அப்படி சொல்லி ஜங்க் அழறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன இருக்குது, சேகன் எங்கே அப்படி சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன், எனக்கு எப்படா தெரியும் சொல்கிறாங்க. இல்லை அவன் நம்ம கிளாஸில் படித்தான்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, எனக்கு தெரியலடா, அவனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டு நான் எதுவும் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ என்ன ஜங்குன்னு நீ சார் நினைக்கிறேன், அங்கே பாரு அப்படியே அவன் லவ் பண்ணி தான் அது வந்து அவனோட பாஸ்ட் லைஃப்டா, ஓகேவா, அது பாஸ்ட்டு உனக்கு கூட மேரேஜ் ஆகிருக்கு, உங்க கூட ஹாப்பியாக தான் இருக்கான், அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு பாயிண்ட் எடுத்து காமிக்கிறாங்க, இதை பாருங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் சின்ன டைரி ரீட் பண்ணுறாரு. அது என்ன எழுதிருக்குனாக்கா, நான் ஒரே 1 டே உங்க கூட நான் வாழ்ந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜிம்மில் எழுதியிருக்காரு. இந்த வாட்ஸ்அப்பை கேட்டதும் படித்ததும் நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னென்னு பார்த்துருக்காங்க. இதை அவன் எப்போயும் எழுதிருக்கான்னு கூட பாருங்க சொல்கிறாங்க. இது மேரேஜ் ஆகிட்டு ஒரு 7 months தான் அவர் எழுதியிருக்காரு இந்த ஒரு வேர்ட்ஸை. நான் உங்கள் கூட 1 டே வந்து ஒரு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன், இதுதான் என்னோட மனசை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது, உங்கள் கூட ஒரு 1 டே என்னால் ஒரு ஒய்ஃபாக வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப அழுதுருக்காங்க. இப்போது சின்னக்கு புரியல, என்னடா நடக்குது எனக்கு புரியல அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இந்த பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தாக்கா நம்ம சின்னக்கும் நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினுக்கும் நம்ம சீகனுக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் ஷாக் ஆகிருக்கு. மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு யங் சொல்கிறாங்க. எப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த டேட்டை பார்க்கும்போது ஜிமினுடைய 3rd இயரில் சொல்கிறாங்க. 3rd இயர் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு 6 months முன்னாடியே அப்படி சொல்கிறாங்க. 6 months முன்னாடி அவனுக்கும் சீகனுக்கும் மேரேஜ் ஆகிருக்குன்னா இப்போ சீகன் எங்கே அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படி ஜங்கு அழறாங்க. இது பார்க்குறப்ப எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியல எப்படி இந்த பையன் மேரேஜ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வருஷம் எழுதியிருக்கான், அது எப்படி நடந்திருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் மேரேஜ் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த இப்போ அந்த எழுதியிருப்பார் இல்லையா, அதுலேயுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த டே தான் வந்துட்டு பெஸ்ட் டே, என்னோட மேரேஜ் ஆயிருக்கு அந்த டே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு புரியவே இல்லை என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு. நம்ம சின்ன ஜங்குக்கு நம்ஜூன் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜங்கு யாராலும் கம்ஃபர்ட் பண்ண முடியல, ரொம்ப அழகாங்க. யங் அவன்கிட்ட லவ் ஃபீல் பண்ணவே இல்லையா இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட. அவன் எதனால் அந்த வேர்ட்ஸை எழுதலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எழுதவே இல்லை அந்த டைரி. எங்கே பாரு அவன் அதுக்கப்புறம் எழுதாம தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் லைஃப்பில் நினச்சி நமக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இந்த பிக்சரும் இதை மட்டும் வச்சு பண்ணி யோசிக்கலையா சொல்கிறாங்க. இல்லை யங் அவன் சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜங்குக்கு இப்படி இப்போ தப்பாக யோசிக்காது, ஓகேவா, நம்ம பேசலாம், நம்ம கேட்கலாம், ஓகேவா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்டா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. என்னென்னு கேட்பீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு அதான் உங்களோட பாஸ்ட் லைஃப், ஓகேவா, மேபி அவன் லைஃப்பில் தான் நடந்திருக்கலாம், ஏதாவது தாங்கிக்க முடியாமல் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், இப்போ போய் கேட்டு அந்த பையனை ஹர்ட் பண்ண போகிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அவன் என் கூட ஹாப்பியாக வாழான்னு எனக்கு தெரியல யங் சொல்கிறாங்க. பாரு ஹாப்பியாக வாழாமல் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எல்லாமே நானும் தான் அப்ரோச் பண்ணேன், நானும் தான் மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனிச்சு, அவனுக்கு அப்புறம் நான் அவனை ஒரு ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணேன், அவனும் என்கிட்ட ஒரு ஒய்ஃபாக தான்
தான் இருக்கான் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கான் பர்ஃபெக்டாக. இது வரைக்கும் எதுவுமே எனக்கு ஒரு குறைன்றது எதுவும் வச்சதே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறான். ஆனால் இது வரைக்கும் அவன் ஹாப்பியாக ஜங்குக்கு சொல்லிட்டு என்ன ஹக் பண்ணதோ எனக்கு கிஸ் பண்ணதோ சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறது இதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. ஈவன் அவன் என்கிட்ட ஒரு டைம் கூட அப்ரோச் பண்ணதே இல்லை சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கேட்குற எல்லாருக்கும் ஒரு மார்க் என்ன ஜங்கு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இது வரைக்கும் நானும் ஒரு ஹஸ்பண்டாக கிட்ட போகிறப்போ என்ன எதுவும் சொல்ல மாட்டான். அவன் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பான். நான் என்ன சொல்ல பண்ணாலும் அப்படியே அமைதியாக இருப்பான். எதுவுமே பண்ண மாட்டானா. இது வரைக்கும் நான் கூட அவன் ஷை இன்ட்ரோவர்ட் அப்படி மட்டும் தான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அவனுக்கு சொல்கிறாங்க இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது இல்லைடா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க அவன்கிட்ட நல்லா பேசுவான்டா நான் அவனை கேட்டு பார்க்க சொல்கிறாங்க. என்னென்னு டேக்கே பார்த்து கேட்குறாங்க. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணு நினைக்கிறேன். இங்கே பாரு உங்கள் லைஃப் வந்துட்டு நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு சொல்கிறாங்க அந்த டைரி பார்த்துக்காக தான் அப்படி முடிவு பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க எனக்கு இப்போ சேகர் எங்கே இருக்கான்னு தெரியும்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு இங்கே பாரு அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிமின் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ரொம்ப சின்சியராக சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அவன் ஏன் அந்தளவுக்கு யோசிச்சிருக்கான் அந்தளவுக்கு ஏன் எழுதியிருக்கான் அப்படி உங்களோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கும் ஏன் அதுக்கப்புறம் அது எதுவும் எழுதவே இல்லை. சீக்கிரம் எங்கே போனால் என்ன அடிச்சு அவங்க லைஃப்பில் இவன் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் அந்தளவுக்கு லவ் கொடுத்தானா கேர் கொடுத்தானா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்க் இப்போ என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆகணும் எனக்கு சீக்கிரம் இருக்குன்னு தெரிஞ்சு ஆகணும் தெரிஞ்சு கூட்டிகிட்டு வரணும் என்னோட ஜிம்மோட விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் சொல்லும்போது நம்ம ஜங்கோட சீட்டில் ஒரே அழிச்சிட்டு ஸ்லாப் வச்சுறாங்க. என்ன பேசுகிற உன்னோட ஒய்ஃப் உன்னோட குழந்தை அவன் கூட ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ போய் சொல்லிட்டு இருக்கா அறிவில் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட ஜிமின் எவ்வளோ மனசு ஏக்கம் தான் எழுதியிருப்பான். ஒன் டே உன் கூட நான் வாழ்ந்துருக்குன்னு சொல்லி கேட்குறானே சொல்லும்பா அவன் அப்படி எழுதியிருக்கான். அது எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 7 மந்த்தில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அந்த 7 மந்த் வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை அந்த 7 மந்த்தில் நான் அப்படி சொல்கிறாங்க நீ தான் உனக்கு டைம் கொடுக்காம இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இல்லைடா அந்த டைம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு டைம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப அப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பிஸியாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு கூட அதிகமாக அவன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டான் சொல்லும்போது காய் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவன் அப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கானா அந்த டைம் வரைக்கும் அவன் லவ் மறக்காம தானே இருந்திருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்லி காய் அவன் என்ன லவ் பண்ண சொன்னீங்க என்ன தானே லவ் பண்ணுறான்னு சொன்னீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக் போது மாதிரி இருக்கா தானே. இல்லை அவன் நம்ம கிளாஸ் ரூம் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ தானே பார்த்துட்டு பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. என் பின்னாடி யாரும் உட்காந்து பா சொல்லி கேட்குறாங்க. உன் பின்னாடி சீகன் போகம் பேக்கியான்னு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி இந்த டெஸ்க்கை தான் பார்த்துருக்கான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் காயால் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். காயை சொல்லியிருப்பாங்க அது பாசனோடனே பார்த்துருக்கான் வச்சுக்கணுவாங்க அம்மா சொல்லிட்டு பார்த்துட்டு பாரு பார்க்குறான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. இப்போ என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு அவர் ஒரு கற்பனைக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு அவர் போகிறாரு. இந்த டைரியை பார்த்து இந்த டைரியில் உள்ள விஷயத்தையும் அதையும் வந்து இமேஜின் மேட்ச் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா ஒரு 7 years பிஃபோர் போகிறாண்டா. இங்கே ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக நர்வஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஏய் காய் எப்படி கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. காய் இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ காய் என்னடா சொல்லி கேட்குறாங்க. காய் ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் சொல்கிறாங்க. எங்களுக்கு சீனியர் கூட போட்டிருக்காங்க. எங்களுக்கு செட் ஆகலை நீ வந்து கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. எங்களோட வார்டன்கிட்ட பேச சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை எங்களோட சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரகடாக இருக்காங்க. ஒரு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இவங்களாம் யாரும் சீனியர்ஸ் வந்து இவங்க வந்துட்டு ஹாஸ்டல் கிடையாது ஜிம்மினும் வேணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டல். அதனால் என்ன பண்ணுறாரு. சரி ஓகே நான் இப்போ பேச முடியாது ஈவினிங் வந்து பேசவா சொல்கிறாங்க. சரி ஓகே மார்னிங் வந்தப்பா அவங்க கொஞ்சம் மிரட்டுறாங்க ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது இவங்க ரொம்ப பயப்படுறான்னு சொல்கிறாங்க. இவன் பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் நான் ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஷையாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இவங்க வந்து பேசவா சொல்கிறாங்க. அப்போ எங்கள் கேங் பசங்களாக இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. ஓகே சார் காய் நான் போய்ட்டு வரா சொல்கிறாங்க. காய் நம்ம யோன்ஜினோட சீனியர் ஓகே யோன்ஜினோட கசனு ஓகே ஃபைனலாக இப்போ இவங்க பேர் ஓகே கிளாஸ் போவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக பாய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஈவினிங் தாண்டா நம்ம ஜிமின் அண்ட் யோன்ஜுன்னு வந்து நினச்சிருக்காங்க. காய் தான் டே எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டேன்னா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அதான் என்னோட கசன் வந்துட்டு அந்த மாதிரி மிரட்டாங்களா அம்மையை சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாக்சனு மெக்கு நம்ம இவர் நம்ம காய் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இத்தனை பேர் வராங்க வந்துட்டு ஹாஸ்டல் வராங்க. இங்கே ஒரு மேடம் இருக்காங்க. மேம் சொல்கிறாங்க சொல்லுங்கள் பையனா சொல்லி கேட்குறாங்க. ஏற்காக ஜூனியர் சீனியர் ஒன்றா படிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ரூல் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அது நல்ல பசங்களாக இருக்கும் ஓகேவா. பேட் பாய்ஸ் வந்து எப்படி போடுங்கன்னு சொல்கிறாங்க. பேட் பாய்ஸ் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ரூம் நம்பர் சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிளானிக் ஆகுது. அதை சொல்கிறாங்க. பாருங்கள் அவங்களும் பேட் பாய்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த மிகுனும் மைக்கேல் ரொம்ப கெட்ட பசங்க ஓகேவா சொல்கிறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க. பாருங்கள் வடன் நீங்கள் வந்து மாற்றுங்க ஓகேவா. நீங்கள் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேருக்கு ரூம் மாற்றி கொடுக்கலன்னா நான் வந்து பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்கள் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் எனக்கு இப்போ இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. பாருங்கள் வடன் மேம் சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் நினச்சா ரூம் மாற்றி கொடுக்க முடியும் ஓகேவா. நீங்கள் ரூம் மாற்றி கொடுங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கே ரூம் இருக்குதே வந்துட்டு அது மட்டும் தான் சொல்கிறாங்க. வேறு ரூம் இல்லை சொல்கிறாங்க. வேறு ரூம் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து 3rd floor
ஃப்ளோர் இருக்குங்க, தேர்ட் ஃப்ளோர். ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுங்க மேம் சொல்கிறாங்க. இல்லை பங்களா சீனியர் மட்டும் தங்கணும்னு சொல்கிறாங்க. ஜூனியர்லாம் கூட அங்கே ரூம் தர முடியாது சொல்கிறாங்க. ரொம்ப ஃபெசிலிட்டிஸோட இருக்குது சொல்கிறாங்க. ஏன் தர முடியாது சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது என்ன மேம் இருக்குது இங்கே பாருங்கள், அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, எக்ஸ்ட்ரா பேவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் மேம் நாங்கள் வேறு பே பண்ண சொல்கிறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் காய் பார்க்குறாங்க, பாருங்கள் மேம் நீங்கள் வந்து ரூம் மாற்றி விடுங்க. ஓகே எக்ஸ்ட்ரா பேலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களோட அமௌண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் வந்து சீனியரை மாற்றி விட்ருங்க, அவங்க ரூமுக்கு வந்து கொடுங்க. இல்லைனாக்கா நீங்கள் வந்து அந்த ரூமை இவங்களுக்கு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ மேம் ஐயோ என்னப்பா அப்படி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் விடுறாங்க. இவங்க வந்து ஹாஸ்டலோட சார் சொல்கிறாங்க. என்னப்பா என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் பேர் சாய், அவர் வந்து ஹாஸ்டலோட வார்டன் தான். அவர் பாய் வார்டன். இப்போ இவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. இப்போ என்னாச்சு மேடம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் அந்த பசங்க ரொம்ப பேட் பாய் ஓகேவா, இந்த பசங்க பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் மேலே ஒரு ரூமை கொடுத்துருங்க சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூம் ரொம்ப சொல்கிறாங்க. பாருமா அதோட பிரச்சனை இல்லை ஓகேவா, நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அவங்களோடய அந்த ரூம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கீ கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ரூம் சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு பயமாக இருக்க காய்ச்சனே சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கலாம் ரூம் வரைக்கும் வரும்போது சொல்கிறாங்க. சரி அவ்வளோ தானே வரேன் சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் நானும் வரேன்டா சொல்லிட்டு இவங்களாம் வராங்க. இந்த பக்கம் ஜவுக்கு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபைனாக நம்ம ஜவுக்கு எல்லாம் உள்ள போகிறாங்கப்பா. ஜிமின்னு நம்ம யோனிச்சல் போயிட்டு ரூம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணுறாங்க. அங்கே உள்ள மைக்கேல் பார்க்குறாங்க. எங்கே போகிறது கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். ஏன் எங்கே போகிற உனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்லேயே சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இல்லை தான், அதுக்காக வரக்கூடாது ஹாஸ்டல் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எங்கள் பாரு என்னோட காசுன்னு வைக்க சொல்லிட்டாங்க. இப்போ யாருக்கு யோசிச்சுட்டா ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம காய் தான் இவங்க லக்கேஜில் பேக் பண்ணுறது மேலே கொடுக்குறாங்க. இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ காய்ஸ்னே சொல்கிறாங்க. ஓகேடாங்க இப்போ ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டே பண்ணிக்க என்ன சொல்கிறாங்க. அந்த ரூமில் 2 பெட் தான், ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ யோனிச்சில் நம்ம ஜிம் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஃபைனில் காய் வந்துடுறாங்க. தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் வாங்க சொல்கிறாங்க. ஃபைனில் இப்போ இந்த பக்கம் இவங்க போயிடுறாங்கடா. இப்போ ஒரு 1-2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் யோனிச்சில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் வேற ஒரு சீட்டில் அங்கே கேன்டீனில் அந்த பர்சன் ஜிமினே பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பர்சன் ஏன் நம்மளை பார்க்குறாங்க சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. அந்த பர்சன் ஜிமினை வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. யோனிச்சிடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அந்த சீனியர் என்ன பார்த்துட்டே இருக்காங்கடா சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க. அதான் நம்ம காய் சீனியரோட கிளாஸில் இருப்பாங்களா சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இவங்களா சொல்கிறாங்க. இவங்க அந்த கிளாஸ் ஆசை கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கே போகிறதுன்னு சொல்கிறாங்க. நேற்று நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இது நான் வந்துட்டு காயை பார்த்துட்டு காய் உங்களை பார்த்துட்டு நீ என்ன அங்கே பார்த்தா சொல்லி கேட்குறாங்க. அது சும்மா தான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அதில் சொல்லிட்டு அப்படியே வந்து ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதே பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சீட்டில் தான் நம்ம ஜங்குல உட்காந்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன். என்னடா ஜிமின் இங்கேயே பார்த்துருக்கான் ஷை ஆகிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நேராக நம்ம ஜிமின் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பின்னாடி நம்ம செகண்ட் உட்காந்துருக்காங்க. இப்படி தான் ஒவ்வொரு டைம் இருந்துருக்காங்க. இது பார்க்குறப்போ நம்ம ஜிமின் வந்து ஜங்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜிமின் ஜங்கு பார்க்க மாட்டாங்க. ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துருக்க சீக்கிரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமுக்கு பார்த்துருக்காங்க. இப்போ காய் தான் ரொம்ப டீஸ் பண்ணுறாருங்க. பாரு உன்னே பார்த்துருக்கான் சொல்கிறாங்க. நீ ஏன்டா காய் சும்மா அது மாதிரி சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. உண்மை சொல்கிறேன்டா அவனை வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கான். ஐ திங்க் அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இருக்காதா சொல்கிறாங்க. இல்லைடா அவனை லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. க்ரஷ்ஷாக இருக்கும்டா மேபி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் க்ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஜம்ப் மேலே நிறைய பேர் க்ரஷ்ஷாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ டேசஸ் போக பார்க்க நம்ம ஜிமின் எப்போவுமே நம்ம யோனிச்சு நம்ம ஜிம்னுக்கு கிளாஸ்க்கு வருவாங்க. எப்படி இந்த பக்கம் வருவாங்க. இது கிளாஸ் தாண்டி தான் அவங்க போகணும். சரின்ட்டு எப்போ இந்த கிளாஸ்க்கு வரும்போது நம்ம ஜிம்மில் அந்த விண்டோவை பார்ப்பாங்க. அங்கே ஒரு பர்சன் ஜிம்மில் பார்த்து ஐயோ விங்க் பண்ணுவாங்க. ஜிம் லைட்டாக ஸ்டடி ஆகிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நம்ம காய் பார்க்குறாங்க. இவங்க வேணும் தான் இந்த பக்கம் வரான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எப்போதும் இந்த பக்கம் தாண்டா வரான் அவனை தான் பார்க்குறான் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பார்க்குறப்ப நம்ம ஜங்கு பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறேன். இங்கே பாரு என்ன சொல்கிறாங்க. அந்த சீன் எதுக்கு அவங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நீ எதுக்கு பார்க்குற சொல்கிறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. பொய் சொல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. யோனிச்சினா சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ உண்மையை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஷை ஸ்மைல் பண்ணுறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. அவர் தான் சொல்கிறாங்க. அவர் தானே சீகன் சொல்கிறாங்க. என்னதுக்கு சீகன் நீ சொன்ன சைல்ட்ஹுட் சொல்கிறாங்க. ஆமாம் சைல்ட்ஹுட் லவ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா இருக்கு. ஆனால் எனக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு சைல்ட்ஹுட்டில் அவர் தான் லவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது எனக்கு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் எனக்கு என்னை பார்க்குறாருன்னா யாரும் மாதிரி பார்க்குறாரா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது தெரிஞ்ச பர்சன் பார்க்குற மாதிரி இல்லை, எதுவும் தெரியாத ஒரு பர்சன் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாரா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டுக்கு. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கே ஞாபகம் இருக்கும் அவருக்கு எப்படி ஞாபகம் போகும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா 2 பேர் பக்கத்து வீடு தான் சைல்ட்ஹுட்டில் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா எப்போதும் எனக்கு கொஞ்சம் இருப்பாரு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ஆமாம் எனக்கு சின்ன வயசுல எனக்கு க்ரஷ் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இதை பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வராங்களும் வந்துட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணி பார்த்தா ஜிமின் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படி இருந்துக்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. கொஞ்சம் வெளில வாங்க சொல்கிறாங்க. இப்போது
ஜிம் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு ஏங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு நம்ம ஞாபகம்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஞாபகம் இல்லாமலே உன்னை பார்த்து தான் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாரையும் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மேபி நான் உன்னை பார்த்து எனக்கு தெரியும் ஜிம் தான் நீ கேட்டு நீ ஒரு எனக்கு தெரியாது உங்களை சொல்ல எனக்கு ஹார்ட் ஆகிடலாம் சொல்கிறாங்க. ஆச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. என் ஞாபகம் இருக்கா எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்னோட சேகரன் கேங்க தான் நீங்கள் சொல்கிறாங்க. ஹேங்னு கூப்பிடாத முடியாது எத்தனை சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி அப்படி சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக இயர்ஸ் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. எப்போ வந்தால் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்தாலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு தான் ஹாஸ்டல் பிரச்சனையாக சொல்கிறாங்க. இல்லை அந்த சீனியர்ஸை தான் ஹெல்ப் பண்ணாங்க சொல்லிட்டு ஜிமி நான் அவங்க கிளாஸ் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டோட கசனை அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எங்கே வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சாரிடா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதான் அந்த டைம் சொல்லாமல் வந்துட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேகன் பார்க்குறாங்கன்னு கேட்கவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சின்ன வயசில் வந்து உண்மையாக க்ரெஷர் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதுக்கடுத்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. என்ன சொல்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு உண்மையாக க்ரெஷடா எனக்கு இப்போ வந்து க்ரெஷ் அப்படியே இருக்குது சேஞ்சே ஆகலை உனக்கு என்ன பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நீ ஜஸ்ட் என்னை வந்துட்டு நம்மளோட ஹேங் சொல்லி பார்க்குறியா சைல்டுஹுட்டில் பார்த்த ஹேங் சொல்லி பார்த்துட்டு இருக்கியா இல்லை எப்படி பார்க்குறா சேகன் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் எப்படி சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி சுற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லாமல் அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி இப்போ ஜிம்மோட சேகனோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணிடுறாரு. சேகனோட ப்ரைஸ் ஆகிறாங்க. இதை பார்க்குற 3 பர்சன் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க பேக்கன் பார்க்குறாங்க. இந்த பையன் நம்ம சேகன் பார்த்துட்டு அந்த பையன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா கிஸ் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நம்ப முடியடா எப்படா 2 வீக்ஸ் தான் ஆகுதோ அதுக்குள்ளே பார்த்து கிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு அதுவும் உங்கள் பாரு அதுவும் வெளில அப்படி சொல்கிறாங்க. காலேஜுக்கு வெளியில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கிளாஸ் ரூமுக்கு வெளில சொல்கிறாங்க. அதை எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்புறம் பேசவா சொல்லி ஓடி போயிட்டார் கிளாஸ் ரூமில் ஓடி போயிட்டார். இந்த பக்கம் நம்ம சேகன் அப்படி ஃப்ரீஸ் ஆனவர் தான். இப்போ வேக்கன் பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சேகனா என்னடா சொல்கிறாங்க. என்ன நடக்குது ஒன்று சுற்றி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு அவனை சும்மா பார்த்தியா இல்லை அவன் யார் அவனுக்கு சொல்கிறாங்க. அவன் சைல்டுஹுட் க்ரஷ்ஷாக சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னோட சைல்டுஹுட் லவ்லாக சொல்கிறாங்க. சைல்டுஹுட் லவ்வாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொன்னால் மோச்சி பாப்பா அதுவா சொல்கிறாங்க. ஆமாடா அதான மோச்சி அப்படி சொல்கிறாங்க. நம்ப முடியல எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நீ அப்போ இவ்வளோ வந்து சொல்கிறாங்க. அவன் என்னை பார்த்துட்டு நான் நினச்சேன் இங்கே ஒருவேளை மேபி நான் பார்த்து வந்துட்டு ஒருவேளை நான் கிட்டே போயிட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு என்ன பண்ணுறது அந்த ரீசனுக்காக தானே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தேன் சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு அப்படி தள்ளி இருக்கணும் ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெக்கன் பார்க்குறாங்க. இல்லை கிஸ்லாம் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. தெரியலடா கொடுத்துட்டான் அப்போ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. ஏண்டா இல்லை அவ்வளோ லவ் வச்சுட்டு சொல்கிறாங்க. லவ் அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் டேஸ் போட்டு இப்போ சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே வாடா அவனுக்கு அவனுக்கு பிடிச்சின்னு தெரிஞ்சு சொல்லிட்டு வாங்கடா சொல்லிட்டு கிளாஸ் வந்துடுறாங்க. இந்த பக்கம் சீக்கிரம் செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு மாதிரி. இப்போ காய் திரும்பிடுறாங்க. என்னடா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கன் கேட்குறாங்க. இல்லைடா எப்பவும் ஃபன் பண்ணிட்டே இருப்பே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லையே சம்திங் நடந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. உங்களோட சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. அம்மா மட்டும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தன் வரானே உன்னை அடிக்கடி பார்க்குற சொல்கிறாங்க. யார் என்னோட கசன் சொல்கிறாங்க. யார் அவன் பேர் சொல்கிறாங்க. யோனிச்சு சொல்கிறாங்க. யோனிச்சு நான் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குற நீ எதுக்கு அதை கேட்குற சொல்கிறாங்க. இல்லடா சொல்கிறாங்க. பாரு நீ எதுக்கு அதை கேட்குறா சொல்கிறாங்க. அது சும்மா தான் கேட்குறாங்க. பாரு அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறது ஏன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு செட் ஆக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ராங்க பிடிச்சவன சொல்கிறாங்க. ராங்க பிடிச்சவனா இருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ வேக்கன் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. அவன் சரி என்னோட கசனே விட்டுற சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நல்லவன் தான் சொல்கிறாங்க. நல்லவன் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக நம்ம லஞ்ச் டைம் தான் ஜிம்மில் வந்து உட்காந்துருக்காங்க. ஜிம் சாப்பிட்றதா வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு நம்ம பேக்கன் உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரியாக சொல்கிறாங்க. உட்காரலாம் சொல்கிறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் சீகன் பேக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே டெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. யோனிஜின் அதுக்கப்புறம் நம்ம போகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற நம்ம காய்க்கலாம் ஒரு டவுட்டாக இருக்குது. என்னடா இது சொல்கிறாங்க. இந்த பேக்கன் முடிவு பண்ணிட்டாரா இல்லை யோனிச்சிட்ட லவ் சொல்ல சொல்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. பேக்கன் லைட்டாக ஐயோ பண்ணுறாங்க. ஐயோ இவர் பொறுத்த சொல்லிட்டு நம்ம பேக்கன் அவளை யோனிச்சு லைட்டாக ஷை ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் சீக்கிரம் பார்க்குறாங்க. ஜிமின் சீக்கிரம் அப்படி யாருக்கு தெரியாமல் ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டு இப்போனா ஒரு டெஸ்க் எடுத்து கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காரு. அப்படி இருந்து ஹேண்டை கொடுக்குறாரு. நம்ம ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. 2 பேரும் ஹேண்டை வந்து ஷேக் அப்படியே ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணுறாங்க. கீழே டேபிள் கட்டியில் அப்படியே யோனிச்சு கீழே குடிச்சு பார்க்குறாங்க. பாவி என்ன பண்ணுறாங்க பாரு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே க்யூட்டாக இருக்கு சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்தா நம்ம இவங்க எல்லாரும் இங்கே தான் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் பார்க்குறது நம்ம ஜிம் பார்த்துட்டு அச்சோ காய் சொன்னது நினச்சி போகிற சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி இங்கே தான் பார்க்குறாங்க. ஒன்றில் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பக்கத்தில் ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க்கு ஜிம் பார்க்கும்போது ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்க்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி விட்டுறாங்க. அவ்வளோதான். அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்கா. இப்போ எவ்ரிடே வந்துட்டு ஜிம் இந்த பக்கம் இந்த கிளாஸ் ரூம் வழியாக தான் வந்துட்டு இருப்பாரு.
இப்போ யோனிச்சுட்டு வருவாங்க. யோனிச்சுட்டு வரும்போது நம்ம காய பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போவார். அவரும் ஹாய் பாய் சொல்லுவார். இந்த பக்கம் நம்ம ஹாய் பேபி அப்படி சொல்லுவார். இப்போ நம்ம யோனிச்சுட்டு பார்க்குறாங்க. இவன் ஒருத்தர் சொல்ல ஒரு போயிடுவார். யோனிச்சுட்டு வந்து நம்ம பேக்கனை கண்டுக்க மாட்டார். ஆனால் பேக்கன் எப்பவுமே டீஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு ஃபன் பண்ணுறது பண்ணிட்டு இருப்பார். நம்ம ஜம்ப் நினைக்கிறாங்க. ஜிம் இந்த பக்கம் எப்போவுமே வந்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா அவனை பார்க்குறான்னு சொல்லிட்டு. இப்போ அவர் நினைக்கிற சரி ஓகே நம்மளும் பார்க்குறான் போல சொல்லிட்டு அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்ப் பார்த்தா அன்றைக்கி செம்ம ஃபீவர் அவருக்கு. அவனுக்கு காலேஜ் வரல. இந்த பக்கம் ஜிமின் தாண்டா அவர் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஒரு நர்வஸாக இருக்காங்க. இப்போ யோனிச்சுட்டு பார்க்குறேன் என்னடா சொல்கிறாங்க. இல்லைடா ஹேங்கிட்ட அன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ண வா சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கு மேலே கன்ஃபியூஸ் பண்ணுமா சீக்ஸில் கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஹக் மட்டும் தான் பண்ணலையா கேட்குறாங்க. அதுவும் பிளேஸ் வந்து ஹக் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் யோனிச்சு அப்படி பேச சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா யோனிச்சுடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக செகண்ட் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டன் பண்ணுறாங்க. ஹேங் சொல்கிறாங்க வெளில வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எப்படின்னு சரி வந்து ஹேங்னு கூப்பிடுவாங்க. அது அப்படி பழகிடுச்சு. சரின்ட்டு அவர் வெளில வராரு. என்ன ஹேங் சொல்கிறாங்க வா அப்படி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா எந்த பக்கம் முதல் பசங்க பொண்ணுங்க ரோஸ் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பெக்கன் பார்க்குறாங்க. அடடா என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் ஏன்டா உனக்கு எதுவும் மாட்டலையா சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி மாட்டிடுச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்போ சொல்கிறாங்க. டே நீ யோனிச்சு சொல்லாதான் சொல்கிறாங்க. டே அவனை தானே நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. டே ஏன்டா நீ எப்போ தான் அவனே சொல்கிறா சொல்கிறாங்க. டே அவனை பிடிச்சிருக்கா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சீக்கிரம் ஜிமின் தாண்டா ஒரு காலேஜோட காரிடோர் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு வேலண்டைன்ஸ் தெரியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேரேஜ் அதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்ன வடி லவ் ப்ராப்பராக கன்ஃபியூஸ் பண்ணுறா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் தான் சொல்லுமா சொல்கிறாங்க. சரி நானே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை அப்படி நின்று பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் ஏங்க சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாங்க. நீ ஹேங் கூப்பிட்டு அது ஒன்றும் பிரச்சனை ஓகேவா. ஹேங்கு கூட ஒரு லவ் தான் ஓகேவா. நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ இங்கே பாரு ஐ லவ் யூ ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஓகேவா சைல்டு தான் லவ் பண்ணுறேன். நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உடனே அவ்வளோ பிடிக்கும். எந்த ரீசனுக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன் ஓகேவா. நீ அப்படி தான் என்ன எதுக்காகவும் விட்டே கொடுக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்போவுமே லைவ் என்னோட லவ் வந்து விட்டு மாறாது. நீ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்துட்டு போகிறல எனக்கு அப்படி இருக்கும். ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்டில் இப்போ கூட கண்ட்ரோலே ஆக மாட்டேது. அது என்னமோ நீ பார்த்தா மட்டும் அப்படி இருக்கா. அந்த க்யூட்டாக அந்த ஐஸை வச்சுக்கிட்டு அப்படியே குட்டி குட்டியோட கண்ணை வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிற நம்ம சீக்கிரம் அப்படியே க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவர் தான் ரோஸை கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜிம்னும் அப்படியே அந்த ஜிம்கிட்ட சீக்கிரத்தை வாங்கிக்கிறாங்க. லவ் யூ ஹேங் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணால் எதுவுமே வாங்கல சொல்கிறாங்க. ஓகேடா அதோட வாங்கி கொடுத்தா கன்ஃபியூஸ் பண்ண ஒன்றும் இல்லை ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஹாப்பி தான் நான் ஹாப்பி அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி இருக்குது. சேம் டைம் எனக்கு ஒன்று ரெக்வஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நான் தேர்ட் இயர் படிக்கிறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப சின்சராக படிக்கணும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதனால் என்னால் அதிகம் கிளாஸ் பார்க்க வர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பேபி என்னை வந்து பார்த்துட்டு லைட்டாக அவங்களுடைய ஒரு ஐ விங்க் பண்ணிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஐயா நானா சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ ஐ விங்க் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஆனால் விங்க் பண்ண ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ஐலாம் விங்க் பண்ண ஜஸ்ட் என்னை பார்த்து ஒரு க்யூட் ஸ்மைல் ஓகேவா என்னை பார்த்துட்டு பண்ணால் மட்டும் போகும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா அது எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நல்லா படிங்கன்னா சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேபிக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு எது வேணும் சொல்லுங்க கேளு உனக்கு என்ன வேணுமா வாங்கி தட்டா கேட்குறாங்க. ஜிமின் தான் எனக்கு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கூட தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாடா சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறாங்க. ஜிமிடா யங் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ மோர் அப்படி சொல்லிட்டு ஆகும் பார்த்துட்டு சரி ஓகே இன்றைக்கி என்னோட கிஸ் நான் ஷேர் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறீங்க. இல்லை இன்றைக்கி நான் கொடுப்ப சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்லிட்டு ஓடி போயிடுறா. நின்று சொல்கிறாங்க. இன்றைக்கி வேண்டாம் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. சரி ஓகே அதுக்கு ஒரு டே வரும் சொல்லிட்டு அவர் அப்படி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டே தான் ஜம்ப் வராங்க. ஜம்ப் வந்து பார்க்குறாங்க. டே இது எப்படி டே போச்சு சொல்கிறாங்க. டே ரொம்ப நாச்சுடா ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா போச்சுடா. டே இது எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக தெரிஞ்சதுங்களா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆனால் எங்கே யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணல சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணல எது சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணல ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை கன்ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. என்னோட ஹாபிக்கு என்கிட்ட சொல்லணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. எனக்கு உழவு வைக்கிறதுன்னு இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படியே எதுவும் சொல்கிறத ஹோப்பை விட்டு போய் எதுவும் உழவு வைக்காத ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைடா நான் அப்படி எதாவது பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லாதடா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் டேக்கிட்டு வராங்க. என் டே சொல்கிறாங்க. சொல்லலாம் சொல்கிறாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரைட்டாக ட்ரை ஆகுது. இங்கே பாடா ஒன்று தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க போதுமா சொல்கிறாங்க. இல்லை நேற்று எங்கே நீ வெளில போலியா எதுக்கு இங்கே வந்துட்டா சொல்கிறாங்க. டே என்னடா சொல்லி பண்ண சொல்கிறேன். அவர் தான் இங்கே வெளிலே கூட்டிகிட்டு போலியா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வெளில நைட்டு கூட சொல்கிறாங்க. நைட்டு கூட வெளில போகல வீட்டில் தான் இருந்தோம் சொல்கிறாங்க. ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படி சொல்லிட்டு போட்டுருந்தாரு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஐயோ சரி அந்த பூனைக்குட்டி சரியான லேசிலா சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா
நேற்று நம்ம அங்கே வரலையே ஒரு மேபி நம்ம ஜிம்மில் தான் கன்ஃபர்ஸ் பண்ணி படம் நினச்சிருப்பாரு. சரி இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அம்மா ஏன்டா ஜங்க் ஆசை சொல்கிறாங்களா உனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கல சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்க சொல்கிறாங்கடா அவன் பிடிச்சிருந்தானே சொல்லேன்டா சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று கூட நான் பார்த்துருந்தேன் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தான். எனக்கு கூட தோணுச்சு ஒரு நீ தான் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்போலாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நான் தேர்ட் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் சொல்கிறாங்க. ஆமாம் அவனை இப்போ தான் ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிறான் எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவங்க விட்டுறாங்கடா. இப்போது நம்ம காய் தான் ஒன் டே நம்ம ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. காய் சனியாக சொல்கிறாங்க வாடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கிட்ட போகிறாங்க. எனக்கு என்ன சனியாக சொல்கிறாங்க உடனே கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இந்த குரூப்பில் உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த குரூப்பில் ரொம்ப சைலண்ட்டு ரொம்ப நல்ல ஒரு பர்சன் ஜென்யூன் பர்சன் தான். ஏன்னா நம்ம டே கூட அராத்து பண்ணுவார். டே அராத்து பண்ணுவாங்க மற்ற எல்லாரும் அராத்து பண்ணுவாங்க. ரொம்ப சைலண்டாக இருக்கு. நம்ம ஜங்க் படுத்தான் ஜங்க் சனியர் அப்படி ஜிம்மில் ஜங்க் பயன் பண்ணுறாங்க. ஜங்க் ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு அவனை தான் பிடிக்குமா ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அது சொல்லிட்டு சொல்ல வரதுக்கு முன்னாடியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மி நீங்கள் பாரு கிளாஸ் ஆரம்பிட்டாங்க வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் ஓடி போயிடுறாரு. சாரி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தியா உனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க உனக்கு ஒன்றா தான் பிடிக்குமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ரைட்டர் ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகேடா சொல்லி விட்டுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஜங்க் எப்போலாம் ஜிம்மில் பார்க்குறோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜிம்மின் எவ்வளோ இந்த வழியாக தானே அவர் வந்துட்டு கிளாஸ் ரூம் முடியாது வந்துட்டு இருக்காங்க. எப்போதும் வந்துருப்பாரு. அவர் வரும்போதெல்லாம் கரெக்டாக அவர் ஜிம்மின் ஜங்க் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஜங்க் பார்க்க மாட்டார். அவர் சிங்கல் மட்டும் தான் பார்த்துருப்பாரு. ஆனால் ஜங்க் நினச்சிட்டாங்க தன்னை தான் பார்க்குறாங்க. சரி சரி ஓகே இப்போ லெவலாக சொல்ல வேணாம். லெவல் சொல்ல டைம் கிடையாது. நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிடலாம். எப்படின்னா நம்ம காலேஜ் முடிக்கிறப்போ ஒன்று சொல்லலாம். இல்லைக்கா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம மேரேஜ்க்கான ப்ரொபோசல் கொடுத்துடலாம். இந்த லெவலில் நம்ம செட் ஆக சொல்லி ஜங்க் நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஜங்க் இந்த மாதிரி அந்த மாதிரி டைப் தான் இந்த ஒரு ஸ்டோரியில் சரின்ட்டு அவர்கிட்ட நாங்கள் இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்னு சேர்க்கணும்னு பார்த்தா அவங்களோட லெவலில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. எப்போலாம் இப்போ வந்துட்டு டைம் கிடைக்குதோ அப்போலாம் சீக்கிரம் போவார் நம்ம ஜிம் கிளாஸ்க்கு. எப்போனா ரொம்ப மோஸ்ட்லி போக மாட்டார். டைம் கிடையாது போவார். இப்போ நம்ம ஜிம்மின் டைம் கிடையாது இங்கே வருவார். இங்கே வரும்போது நம்ம பார்த்துட்டு தான் போகிறது. ஒரு கிளாஸ் உள்ள போக மாட்டாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜவுக்கே ஒரு டைம் பார்த்துருப்பாரு. ஆனால் அது அப்போ அவருக்கு யோசிச்சிருக்க மாட்டார். இன்றைக்கி தான் அவர் திங்க் பண்ணுறாரு அதை. ஏன்னா உனக்கு ஒன் ஃபைன் டே கேன்டீனில் நம்ம ஜிம்மினும் சைக்கிள் மட்டும் ஒரு டேபிள் உட்காந்துருப்பாங்க. வேறு யாருமே வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா ஃபுட் வந்து அந்த ஆல்மோஸ்ட் வந்து காலியாக இருக்க டைம் அது எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜங்க் கூட இன்றைக்கி வந்து ஃபுட்பால் மேட்ச் வந்துருப்பாரு. கடைசியாக வந்துருப்பார் சாப்பிட்றதுக்காக. வந்து பார்க்கும்போது இவங்க மட்டும் ஒரு டேபிள் உட்காந்துருப்பாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன இவங்க பேர் ஒரு டேபிள் உட்காந்துங்க சொல்லிட்டு சரி ஓகே யாருமே இருந்தாலும் ஒரு டேபிள் உட்காந்துருப்பாங்க சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போய்ட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுப்பாரு. அந்த டைமில் ஜிம்மினும் சைக்கிளும் சாப்பிட்டுப்பாங்க ஒரு டேபிளில். அவர் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்க்குறது இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சிப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இதுக்கெலாம் அதான் மீனிங்கா நீ லவ் பண்ணி அவனா சொல்லி அவருக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனை யோசிக்க முடியல. அப்படியே ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா ஒரு வில்லேஜ் இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம ஜிமின் வில்லேஜில் இருக்காங்க. அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஆண்டி சொல்கிறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹெல்த் ஓகே தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பரவாயில்லப்பா நீ எனக்கு என் கூட ஒரு 10 days இருப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஏப்பா நீ ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிக்கு தானே ஜங்கு கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறியாப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு அவர் பிடிச்சிருக்க ஆண்டி நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ரொம்ப நல்ல பர்சன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. நீ சேகனை மறந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுப்பா சேகன் நீ மறந்துட்டியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா அது எப்படி அவர் நினச்சிட்டு இருக்க முடியும் சொல்லி ஜிம் நினைக்க சொல்கிறாங்க. இப்போது ஆண்டி பார்க்குறாங்க போய் சொல்லாது ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆண்டி. அவரோட என்னோட ஃபர்ஸ்ட்டில் அது எப்போலாம் நான் மறக்க முடியாது. அவர் என்னோட ஹார்ட்டில் தான் இருக்கார். ஆனால் அதுக்காக நான் ஜங்கு வந்துட்டு ஜங்கு நான் சீட் பண்ணல ஓகேவா. எப்போவும் ஜங்கு ஒரு ட்ரூவான ஒய்ஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. பேபி பார்க்குது மம்மா மம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மம்மா டேடா கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மும் இங்கே பாட்டாங்க நெட்ஒர்க் கிடைக்காதுடா கால் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா போகல சொல்கிறாங்க. டேட்டாட்டே பேசணும் அப்படி சொல்கிறாங்க. பேசலாம் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்டி பார்க்குறாங்க. பாருப்பா உனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா பேபி இருக்குது. உனக்கு லைஃப் ஃபுல்லாக ஜங்கு தான் கூட இருக்க போகிறாங்க ஓகேவா. பாஸ்ட் லவ்லாம் மறந்துட்டு ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட ஆண்டியும் இங்கே ஒரு 10 days ஹாப்பியாக ஓகேவா. எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு விஷயமே இல்லை. நீ ஹாப்பியாக ஓகேவா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த ரூம் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிமினோட சைல்ட்ஹுட் பிக் தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஜிமினோட ஆண்டி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜிமினுக்கு அப்பா அம்மா கிடையாது ஓகேவா. ஜிமின் வந்து ஆண்டி எங்கள் கூட வளர்ந்து வருதான். அவர் பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு அன்எக்ஸ்பெக்டாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க. நான் அவர் மறக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவர் என் லைஃப்பில் பண்ணது விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த பக்கம் ஜங்கு அழுதுட்டே இருக்காங்க. ஸ்டில் அப்படியே ஜிமினை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நினச்சி பார்க்குறாங்க. செகண்ட் ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இது வேணுமா ஹேங் இப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இல்லை ஹேங் மேரேஜில் வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு ஜிமினை கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு என்னோட ஒய்ஃப் ஓகேவா. நான் எவ்வளோ தூரத்துலேருந்து நான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்லேருந்து வந்தாலும் நீ தான் ஒய்ஃப் ஓகேவா. அதை மாற சொல்கிறாங்க. இல்லை ஹேங் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாகிடுமே வேண்டாம் என்ன மாதிரி பாசம் சொல்கிறாங்க. பாரு எனக்கு உனக்கு அப்பா அம்மான்றா அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு பிரச்சனை இல்லை ஓகேவா. உனக்கு ஆண்டி இருக்காங்க அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க. பாரு உனக்காக
என்ன பண்ணுவோம் ஓகேவா, உன்னை அந்த க்ளோ பண்ணுறேன், உன்னை யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ப்ளீஸ் எனக்கு அந்த பர்த்டே ஓகே, அந்த பர்த்டே விஷயத்தை கேட்குறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிக்கணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே ஆகணும், என்னோட ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஃபைனல் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நடக்குது. யோன்ஜின் நம்ம பேக்கியானு போகம் இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க அந்த மேரேஜ் டைமில். நம்ம ஜிமினுக்கும் சீகனுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஃபைனல் மேரேஜ் ஆகிட்டு நம்ம சீகன் ஜிம்மோட ஹேண்டில் ரிங்க போகிறாங்க, ஜிமின் சீகன் ஹேண்டில் ரிங்க போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் முடிவே டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க நம்ம ஜிமின் லிப்பில். அந்த கிஸ்ஸை தான் அவங்க பிக்சராக எடுத்திருப்பாங்க, பிக்சரை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபைனல் யூ ஆர் மைண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் சொல்கிறாங்க. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு அப்பாவோ அம்மாவோ எல்லாமே நான் இருப்பேன் ஓகேவா, எந்த ஒரு சுச்சுவேஷனும் உன்னிட்ட எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டு நான் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு மட்டுமே சொந்தம் சொல்லிட்டு நம்ம சீகன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நானும் எப்போவும் இன்னொரு பசங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும் தான் என்னோட உலகமே நான் நினச்சிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவரும் இப்போ நான் ஃபாரின் போகிறேன் சீக்கிரம் வந்துடுறேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் வந்துடுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ கிராஜுவேட் ஆகி முடிச்சதும் வந்துடுறேன் ஓகேவா. வந்துட்டு அங்கிள் 2 பேசிட்டு அப்பா மாட்டி பேசிட்டு உன்னை எல்லாருக்கும் முன்னாடி அகைன் ஒரு டைம் மேரேஜ் பண்ணிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன சொல்கிறாங்க. இட்ஸ் மை ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்ல ஜிம் சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்கு உங்கள் கூட ஒரு டே வாழ்ந்தால் மட்டும் அது 1 டே உங்க கூட வாழ்ந்தாலும் அதை எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட 1 டேவே வாழ்ந்துடணும் அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. அந்த டே சீக்கிரம் வந்து ஓகே சொல்கிறாங்க. 1 டேயில் இந்த யுகம் ஃபுல்லாக நம்ம வாழ்வோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஜிமின் ப்ரெசென்ட் நினச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனவங்க தான் என் லைஃப்பில் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. உங்களை என் லைஃப்பில் லாஸ் பண்ணி நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு ஜிமின் தான் டீல் பண்ணி ரொம்ப அழகாங்க. நான் உங்களை வந்துட்டு அகைன் என் லைஃப்பில் மீட் பண்ணவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதே இருக்காங்க. எங்கே போனீங்க என்ன ஆனீங்க, உங்களை பற்றி எந்த ஒரு அப்டேட்மே எனக்கு இல்லையே சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஒருவேளை பேக்கான்னு சொல்கிறது உண்மையா, ஜிமின் ரொம்ப அழகாங்க. தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்னால் ஏன் உங்களால் உங்கள் கூட ஒரு லைஃப் வாழ முடியாமல் போச்சு ஹியாங் சொல்லி ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்படி நம்ம ஜவுங் சரி பார்க்கலாம்டா. ஜவுங் தான் ஹியாங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் தேடி ஆகும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் சீக்கிரம் தேடி ஆகும்னு சொல்கிறாங்க. பைத்திய மாதிரி பேச சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோட ஜிமின் என்கிட்ட என்னத்தை ஃபீல் பண்ணலையோ அதை அவன்கிட்ட ஃபீல் பண்ணுவான்ல சொல்கிறாங்க. என்னடா பேச சொல்கிறாங்க. இல்லை அவன் லவ் சொல்லவே இல்லை இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட சொன்னதில்லை. அதனால் எனக்கு என்னோட ஜிமினை என்னோட சீகன் கூட அந்த சீகன் கூட சேர்த்து வச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க. மாதிரி பேச சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல என்னோட ஜிமினோட சாய்ஸ் தான், நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னு தோணுது ஓகேவா, நான் தான் அவசரப்பட்டிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் தப்பாக முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக சீகனை தேடி ஆகணும்னு சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நான் தேடணும்னு சொல்கிறேன். ஜங்க் தான் சீகன் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வில்லேஜில் இருக்காங்க. அவர் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜங்கை பற்றி ஒரு டைம் கூட தப்பாக நினச்சதில்லை. ஜங்க் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. பொண்ணுக்கு நல்ல அப்பா அவர் நல்ல பர்சன் சொல்லிட்டு அவருக்கு புரியுது. ஏன் தன் லவ் வந்து ஜிமினுக்கு ஜங்கு எப்போ தெரியாது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் ஸ்டார்ட் கிளம்புறாங்க. கண்டிப்பாக ஜங்கு சீகனோட ஃப்ரெண்ட்ஸை கிட்ட தெரியும் சீகன் எங்கே போனாங்க என்னங்கன்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. ஆனால் ஜிமின் விட்டு கொடுக்க முடியாது. சேம் டைம் அவன் ஆசைப்படுற அந்த லைஃப் என்னவா இருக்குன்னு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 இயர்ஸில் ஒரு டைம் கூட ஹர்ட் பண்ணது இல்லை. ரொம்ப லவ் கேர் கொடுத்துருக்கான். லவ்னா அவர் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்கான். ஏன்னா அவ்வளோ இதை கொடுத்துருக்கான். நான் எப்போ கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் என்கிட்ட அப்படி இல்லையா. ஜங்கு ரொம்ப அழகாங்க. சரி கட்டி 2 போய்ட்டு வா பார்க்கலாம் ஓகே. போயிட்டா டேக் கேர்.